வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் வச்சு சூப்பராக டேஸ்டியான புளிக்குழம்பு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குழம்பு எடுத்திங்கனாலே ஒரு தட்டு நிறைய சாதத்தை தட்டி கிளப்பலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் சூப்பராகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சூப்பர் டேஸ்டியான வத்த குழம்பு, அதாவது மணத்தக்காளி வைத்து செய்த இந்த புளிக்குழம்பு டேஸ்டியாக செய்யலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபிஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மணத்தக்காளி வத்தல் வச்சு செய்து இந்த புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு மண் சட்டி வச்சுருக்கோங்க. ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடுறேங்க. இப்போ இந்த கடுகு பொரியட்டும். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்திடலாம். இப்போ இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சவக்கட்டும். நான் இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் சிம்மில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா பாட்டுங்கிறதுனால உங்களுக்கு சூடு அதிகமாக மெயின்டைன் ஆகும். இப்போ வெந்தயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இப்போது பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது நாட்டு பூண்டுங்கிறதுனால 20 பல் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க. அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து எண்ணெயிலேயே நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. அடுத்ததாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா சேர்த்திங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால நான் பெரிய வெங்காயமே சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருந்ததுனால ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 20 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நம்ம ஆப்ஷனாக பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம். வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக கட் பண்ண வேணாம். அதாவது பெரிய வெங்காயம் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிங்கன்னா அப்புறம் திட்டிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறம் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுத்துடலாங்க. இப்போது கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஈர்க்கு அளவுக்கு இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திடலாம். மிளகா பொடி பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். உங்கள் மிளகா பொடியோட காரத்துக்கு ஏற்றாற் போல் காரம் சேர்த்திக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம எப்போவுமே 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுப்போம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1க்கு பாதியாக எடுத்துருக்கோம். 1 ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்கோம். இதோட சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி கொடுத்துடலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஃப்ளேம் ஹை பண்ண கிடையாது. இப்போ இதில் ஒரு சின்ன எலும்புச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்திடலாம். இப்போ இந்த புளியோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு வேக விட்டு எடுக்கலாம். இப்போ இந்த புளி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர்றக்குள்ளார ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி நல்லா கொதிச்சு சுண்டி இருக்கு. எண்ணெயில் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. அடுத்ததான் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை சேர்த்திடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு, நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இப்போ இங்கே சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டியோ இல்லை சின்னதாக வடை சட்டியோ வச்சுருக்கோம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம மணத்தக்காளி வத்தல் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். இப்போ இதை லைட்டாக இந்த எண்ணெயிலே வதக்கி கொடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். ஏன்னா இது ஆல்ரெடி வத்தல்ங்கிறதுனால. இப்போ வத்தல் பார்த்தீங்கன்னா
லைட்டா பொரியுது. சிம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வத்தலை பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டா ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். கடைசியா ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதுல சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, சூப்பர் டேஸ்டியான மணத்தக்காளி வத்தல் வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு, புளி குழம்பு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பர் டேஸ்டியான மணத்தக்காளி வச்சு செய்த இந்த புளி குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குக் வித் சுஜியை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த மணத்தக்காளி புளி குழம்பு ரெசிபியை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.